ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. உதயகுமாருடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இல்லை நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க அவங்க. டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நிக்கில் நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பீடமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு, புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன், அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போது இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்தோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பண்ண ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோடனே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகலை அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமல் டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி, ஏதோ அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி, ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது. அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சு என்ன ஆகிருப்போது, ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரெஸ்டீஜ் ஆகிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடித்து விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிட்லான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரணமாக சொன்னேன், நல்லா ஆடினீங்க சார். இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க, எனக்கு தெரியும்.
இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க, அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைண்ணே. இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா. இல்லை சார், எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டாகி, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகி, உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன். அவர் வந்து வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல. நீ வாடா, இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா, இது என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட 1,00,000 ரூபா கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூட என்னுடைய வேலைகள், என்னுடைய பிஸ்னஸ்ஸு, அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ்லேயே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெட்டச்சடை வயசுன்னு பண்ணார். ஆயுத பூஜைன்னு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் தான். இன்று போய் நாளைவா படத்தில் ஏ காவுமே ஏ கிஷான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்ணிட்டு போட்டு படாத பால் போட்டு வர்றியா, அந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சிட்டா நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசர் ஆக்கினேன். இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அதை கேள்விப்பட்டோடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தார். அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இதில் விஷப்பரிச்சையெல்லாம் பண்ண வேண்டாம், காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் பண்ண சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்கு பாலு, ஐயர் பாலுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. பாக்யா ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறையா வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார். அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க. அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது. அந்தளவுக்கு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவர் தான் இந்த மேட்ரு சொன்னார். படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக. அதோடு இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள், அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டண்ட்னு சொன்னாங்க. லேபிள் அந்தளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன், ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்கள், நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம், இது போதும் சார் இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலான்னு கேட்க மாட்டோம். சில பேர் எப்படி சொன்னாலும் அப்படி வரவே வராது. சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான். அது எங்கள் டைரக்டரு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நம்மக்கிட்டையும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். வந்து எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால், அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுடா, கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோம்ப. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப் வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கோபமாக எந்திரி அப்படிம்பேன். அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு அங்கே மியூசிக்கெல்லாம் போட்டு கேட்டு அப்புறம் இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரமாதமாக நடித்த மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி ஷாட் வந்தால் அவனெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க தெரியாமல் வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி வந்து
அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறங்கட்டிலாம் இருந்து வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோடய படத்துக்கு பண்ணார், சித்து +2 அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ணேன் அப்படின்னாரு. இது அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே. மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னடா எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு. இப்போதைக்கு அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டரு அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார், ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க, அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன்னு சொல்லி கிஷோர் சொன்னாங்களே, இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினாப்புல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா, ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டர் எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது. படத்தில் தான் வில்லன். எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமோ ஒழிய இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு. ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி, இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல்ல என்கிட்ட என்னோடய படத்து தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சுது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது, +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து சார் என்கிட்ட சேச்சியானோம் அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அடுத்து தூரம் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டாலும்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகால்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு, இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே, அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி, இன்னும் பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ. ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், இந்த பையன் எப்படிடா டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமாம டான்ஸ் ஆடினாப்புல
அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அதை எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாய் கூச்சொன்னது கதை அந்தங்கொன்னாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நாங்கள் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்னா இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட அந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றியோட மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.